உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இப்ப நீ வெளியில போனப்ப உன் மாமங்கிட்ட சும்மா போட்டு பார்த்தேன்டா. நீதான் ஆளை வச்சு குத்த சொன்னன்னு எனக்கு நல்லா தெரியும்னு சொன்னேன். அந்த ஆளுங்களும் பிடிபட்டுட்டாங்கன்னு சொன்னேன். உன் மாம மூஞ்சில ஈ ஆடலையே. ஏய், அது மட்டும் இல்லடா, இந்த உண்மைய அழகர்கிட்ட சொல்லாம இருக்கணும்னா இந்த எலெக்ஷன்ல நீ வாபஸ் வாங்கணும்னு சொன்ன. ஹே, அதுக்கும் அவன் பேய் அறிஞ்ச மாதிரி தான்டா உட்கார்ந்திருந்தான். அழகரே, நான் உறுதியா சொல்றேன்டா, உன் பொண்டாட்டிய கத்தியால குத்திட்டு போனவனுங்க உன் மாம ஏற்பாடு பண்ண ஆளுங்க தான். அந்த ஆள் அந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டாரு. ஏண்டா நீ இப்படி சுத்த பசும்பாலா இருக்க? டேய், கொஞ்சமாவது யோசிச்சு பாருடா. கண்மூடித்தனமா ஒருத்தனை நம்பாதடா. என்ன பேசுறீங்க நீங்க? நீங்க சந்தேகப்பட சொல்றது எங்க மாமனை. எப்படி படுவேனா? அந்த ஆளுக்கு என்ன இப்போ வரைக்கும் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும்ண்ணே. அதுக்காக கொலை பண்ற அளவுக்குலாம், அந்த அளவுக்குலாம் அந்த ஆள் போக மாட்டாருண்ணே. சரிடா தம்பி, நீ சொல்றது உண்மையா அல்லது நான் சொல்றது உண்மையான்னு உனக்கு இன்னும் 2 நாள்ல புரியும்டா. ஏன் 2 நாள் என்ன? வர திங்கக்கிழமை உன் மாமனை எலெக்ஷன்ல வாபஸ் வாங்க சொல்லியிருக்கேன். அவன் வாபஸ் வாங்கிட்டான்னு வையே, நான் சொல்றதுதான் உண்மை. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் உன் மாமன் தான் உனக்கு நல்லா புரியும். இங்க பாரு, அப்படி அவன் வாபஸ் வாங்கலன்னு வையே, அவன் கண்டிப்பா வந்து என் சட்டையை பிடிப்பான். அப்ப நான் நம்புறேன் நீ சொன்னது உண்மையா அல்லது நான் சொன்னது உண்மையான்னு. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன்டா அழகரே, நல்லவனாரு, அது தப்பு இல்ல. ஆனா இந்த அளவுக்கு நல்லவனா இருக்காதடா, அது உனக்கே நல்லது இல்ல. சரி அழகரே, நான் கிளம்புறேன். சாயந்தரம் டவுன் பக்கம் வந்தேன்னா கடை பக்கம் வா. வரவா? பாத்துக்க. சரிண்ணா. போலாண்டா. பாரதி, பாரதி, வரேன்டி. எதுக்கடி வாசல்ல நின்னு ஏலம் போட்டுட்டு இருக்க? ஏன் மேடம் உள்ள வர மாட்டீங்களோ? ஆதி இருக்காரா உள்ள? ஆமா இருக்காரு. அதான் வரல. ஏண்டி, இன்னுமா நீ அவர் பேசின எல்லாத்தையும் மனசுல வச்சிட்டு இருக்க? ஐயா, அதெல்லாம் நானும் மறந்துட்டேன், அதையும் மறந்துட்டாரு. அப்புறம் என்னடி, உள்ள வர வேண்டியதானே? இல்லடி, அவரு முன்னாடி இதெல்லாம் கேட்க கூச்சமா இருக்கும், அதான் வெளியவே நின்னுட்டேன். அப்படி கூச்சப்படுற அளவுக்கு என்னடி கேட்க போற? இல்லடி, ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு, அதான் இன்னும் கொஞ்சமா கிடைக்குமா? என்ன டேஸ்டா இருந்துச்சு? கேசரி தாண்டி, செம்ம டேஸ்டா இருந்துச்சு. இன்னும் என் நாக்கிலே ஓட்டிட்டு இருக்கு. கேசரியா? என்ன கேசரி? நீ என்னடி உளறிட்டு இருக்க? ஏய், இது பாரு, ஓவரா பண்ணாத. நீ கொடுத்து விட்ட கேசரி சூப்பரா இருந்துச்சுரி. இன்னும் கொஞ்சம் இருந்தா கூட. அம்மா, நெய் என்ன நெய் யூஸ் பண்ண நீ? அந்த நெய்னாலதான் இவ்ளோ டேஸ்டா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். செம்ம டேஸ்ட். ஏய், இங்க பாரு, நானே நேத்து நைட் எல்லாம் வாமிட் பண்ணி ஒரு மாதிரி டிப்ரெசிங்கா இருக்குடி. இருக்கிற கடுப்புல வாங்கி கட்டிக்காம ஓடிடு சொல்லிட்டேன். ஏய், கொஞ்சம் தான் கேசரி கேட்டேன், கொஞ்சோண்டு. அதுக்கு இவ்ளோ பேசுறியா நீ? இருந்தா இருக்குன்னு சொல்லு, இல்லன்னா இல்லன்னு சொல்லு, அப்படியே போயிடுறேன். அதுக்கு எதுக்கு டிப்ரெஷன் எக்ஸ்பிரஷன் எல்லாம் பேசிட்டு இருக்க? பைத்தியம், நான் இன்னைக்கு கேசரி செய்யவே இல்லடி. நீ கேசரி செய்யல. இங்க பாரு, இல்லன்னா இல்லன்னு சொல்லு, நான் இப்படியே போயிடுறேன். அதை விட்டு கேசரியே செய்யலன்னு சொன்ன உன்ன செஞ்சிருவேன், பாத்துக்கோ. அட எரும மாடே, நான் நிஜமாவே கேசரி செய்யலடி. பாரதி கண்ணம்மா, நீ தரலன்னு சொல்லு, இல்லன்னா காலி ஆயிடுச்சுன்னு சொல்லு, நான் போயிடுறேன். ஆனா செய்யவே இல்லைன்னு மட்டும் போய் சொன்னு வச்சுக்கோ, அப்புறம் நான் டிப்ரெஷனுக்கு போயிருவேன், பாத்துக்கோ. சத்தியமா நான் கேசரி செய்யவே இல்லையடி. அப்ப இது யார் வீட்டு பாத்திரம் சொல்லு, மோந்து பாரு. ஏய், பாத்திரம்
எங்க வீட்டு பாத்திரம் தான். ஆனா கேசரினா இந்த பாத்திரம் எப்படி எங்க வீட்டுக்கு வந்துச்சு? ஏன்னா இதுலதான் நீ கேசரி கொடுத்து விட்ட. நானும் இதுலதான் இப்படி எடுத்து சாப்பிட்டேன். பைத்தியக்காரி. ஆ, புரிஞ்சிருச்சுரி, எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. நான் உன்கிட்ட ட்ரீட் கேட்பேன்னு தானே எனக்கு கேசரியே இல்லைன்னு போய் சொல்ற. ட்ரீட்டா? ட்ரீட் எதுக்கு? அடப்போடி, உன்கிட்ட கேட்டதுக்கு வெக்கத்தை விட்டு ஆதிக்கிட்டே கேட்டிருப்பேன் நானு. ஏய் இரு, எனக்கு சத்தியமா என்ன நடக்குதுன்னே புரியல. என்னன்னு சொல்லு. உனக்கு இன்னும் ஞாபகம் வரல? நான் வேணா உனக்கு ஞாபகப்படுத்தவா? போன வருஷம் இதே நாள் உனக்கும் ஆதிக்கும் கல்யாணம் ஆச்சுல, ஞாபகம் இருக்கா? என்ன சார், ஏதோ புது மாப்பிள்ள மாதிரி வேஷ்டி சட்டையெல்லாம் போட்டு ரெடியா இருக்கீங்க? அதான் சரி, நீங்க சொல்லுங்க, ஏதாவது மறந்துட்டீங்களா? அப்படி கல்யாணம் ஆனதுனால இன்னைக்கு உனக்கும் ஆதிக்கும் கல்யாண நாள். அதாவது ஞாபகம் இருக்கா? இல்ல அதையும் மறந்துட்டியா? அதுக்கு தானே நீ கேசரி செஞ்ச. அதை எடுத்துட்டு வந்து ஆதி என்கிட்ட கொடுத்தாரு. நானும் அது ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்லி உன்கிட்ட இன்னும் கேட்டு வாங்கி சாப்பிடலான்னு வந்தேன். வந்து இங்க நின்னு கேட்டா நீ பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க. ஏய், உண்மையாலுமே நான் பைத்தியம் தாண்டி. நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் உனக்கு எல்லாம் ஞாபகம் வருதா என்ன? என்னடி சொல்ற? உனக்கு ஆல்ரெடி தெரியும் தானே? ஏய், எனக்கு கல்யாண நாளுங்கிறதே இப்பதாண்டி ஞாபகம் வருது. ஐயோ, உனக்கு கல்யாண நாள்னே தெரியாதா? மறந்தே போயிட்டியா? அடி பாவி, வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமான நாள் நீ மறந்திருக்க தெரியுமா? வேஸ்ட்ரி நீ. ஆனா ஆதி மட்டும் எப்படி கேசரி கொடுத்துட்டு போனாரு? காலையில இருந்து அவரும் தமிழும் எனக்கு ஞாபகம் வருதா இல்லையான்னு செக் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனா நான் தான் புரிஞ்சுக்காம லூசு மாதிரி இருந்துட்டேன். என்னடி சொல்ற நீ? எப்படி நான் மறந்தேன்? அப்போ இந்த கேசரிய வச்சு கொடுத்தது நீ இல்ல, நீ செய்யல இந்த கேசரிய. ஏய், நான் என்ன டென்ஷன்ல இருக்கேன், நீ என்ன கேசரி கேசரின்னு இதுலயே இருக்க? ஏய், எனக்கு கேசரி தாண்டி முக்கியம். நான் போய் ஆதிக்கிட்ட வேணா எந்த கடையில வாங்கினாருன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். ஏய், இப்படி அடிச்சு சாவடிச்சிருவேன். நீ ஒழுங்கா என் கூட கடைக்கு வா. கேசரி வாங்க தானே? கேக்கு வாங்கடி. பாரதி, எனக்கு கேக்கல வேண்டாம், கேசரி மட்டும் கொஞ்சமா கொடுத்தா போதும், மேனேஜ் பண்ணிப்பேன். ஐயோ, அல்ப மாதிரி பண்ணாத. ஏற்கனவே ஆதியும் தமிழும் என் மேல செம்ம கடுப்புல இருக்காங்க. இப்பவே போய் கேக் வாங்கிட்டு வந்து கட் பண்ண வச்சு எப்படியாவது அவங்கள சமாதானப்படுத்தணும். வா. அப்போ ஒரே ஒரு கண்டிஷன், ஓகேவா? என்ன கண்டிஷன்? எனக்கு கேசரி வாங்கி இதுலயே வச்சு தருவியா? இங்க பாருடி, எங்க கல்யாண நாள் உன் கடைசி நாளா மாத்திராத. மரியாதை என் கூட வா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.